சுண்ணாம்பு கரைச்சி எழுதிட்டு இருக்கானுங்க. வருஷம் வருஷம் நாம தானே சுண்ணாம்பு கரைச்சி ரோட்ல ஹாப்பி நியூ இயர் எழுதிட்டு இருப்போம். எப்படி உனக்கு கையில அந்த சுண்ணாம்பு டப்பா இருக்கலாம்? எப்படி எழுதுறான்னு பாக்குறான். நிறுத்துறா நிறுத்துறா எந்திரி. ஓரமா ஓரமா. என்ன எழுதிட்டு இருக்கா? என்ன வருஷம் வருஷம் எழுதுறது தானே எழுதிட்டு இருக்கான். வருஷம் வருஷம் நீ எப்படி எழுதலாம் அந்த இடத்துல? வண்டி வருது, வண்டி போக்குவரத்து போயிட்டு இருக்கு, நீ மட்டும் வந்து நடு ரோட்ல பிடிச்சி எழுதிட்டு இருக்கா? அறிவில்லை தம்பி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு. எல்லா வருஷமும் இங்க தான் எழுதுறோம். இந்த வருஷம் நீ ஏன் இந்த இடத்துல எழுதுற? நீங்க ஸ்பீடு பிரேக்ல பாரு, எல்லாம் ஸ்பீடு பிரேக்கா தெரியாம வந்து வண்டி விட்டு அந்த சாக்கடையில் விழுந்துறானு நியூ இயர் அன்னைக்கு. அதுல நீங்க வெள்ள பெயிண்ட் அடிக்கலாம். தப்பு தான். வண்டி இந்த வருஷம் நீ எப்படி எழுதலாம்? இந்த வருஷம் எப்படியா நீங்க மட்டும் எப்படியா இந்த இடத்துல எழுதலாம்? இந்த வருஷம் மட்டும் எப்படி நீங்க எழுதலாம்? வருஷம் வருஷம் அந்த தானே எழுதுவான். இந்த வருஷம் கூப்பிடாம எழுதிட்டோம்ல, அதனால என்னதான் வண்டி இருக்கு. நீ எழுதுனா நீ எழுதுனா அதுக்காக சொல்ல தம்பி. அது பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா இருக்குமா? நீ பிரஸ் புடிச்சு எழுதுனா நீ எழுதுனா இல்ல தூங்கிட்டு இருப்போம் நினைச்சோம்னா. இல்ல அதுக்காக இல்ல, இதை நீங்க வந்து என்கிட்ட கொடுக்கணும், நான் இது எழுதணும், அப்பதான் என் மன சந்தோஷப்படும் அப்படிங்கறத கேட்கல. எழுதுனா வேணா. ஹாப்பி நியூ இயர். ஆமா ஹாப்பி நியூ இயர். ஆமா எழுது. வருஷம் வருஷம் இப்படி சுண்ணாம்பு டப்பாவை பிடிச்சி இந்த ரோட்ல எழுதுனா தாயா ஹாப்பி நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்கு. சந்தோஷம் புரியுதா? இனிமே என்ன எழுதிங்க ஒரு வாரத்தை சொல்லியிருக்கலாம் ஹாப்பி நியூ இயர்ரா. கரெக்டா? அப்புறம் எழுதும் போது என் இனிஷியலும் என் ஆள் இனிஷியலும் போட்டு விட்டுரு. சரிண்ணா. கரெக்டா? உறுப்புக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கானோடா. வா போலாம் வா. எழுதும் வேணாம், ஒண்ணு வேணாம்.